ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, நம்ம லாஸ்ட்டாக கிளாஸில் பார்த்த விஷயங்கள் புல் பேக் கான்செப்ட் வந்து நம்ம மார்க்கெட்டில் பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டாக அதில் சந்தேகம் இருக்குது ப்ரோ. ப்ராக்டிஸ் பண்ண நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் ஏதாச்சும் ஆன்சர் இருக்கா? புல் பேக் கான்செப்ட் வைஸில் மார்க்கெட்டோட அனலைஸ் எப்படி எடுக்கணும், அனலைஸ் பண்ண விஷயத்துலேருந்து நெக்ஸ்ட்டு எப்படி ட்ரேட் பண்ணணும், எப்படி வந்து அவாய்ட் பண்ணணும், எப்படி வந்து ரெக்கவர் பண்ணணும் லூசிங்ஸ் ட்ரேட்ஸை அப்படிங்கிற விஷயத்தில் ப்ராக்டிஸ் பண்ணி சந்தேகம் இருக்குன்னு சொல்கிறது எத்தனை பேர்? ப்ராக்டிஸ் பண்ண எனக்கு புரியலை, இல்லை ப்ராக்டிஸ் பண்ணேன் எனக்கு அந்த ட்ரேட் கிளியராக வரல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் இருக்கா? இல்லை நான் ட்ரேட் பண்ணேன் நல்லாவே ரிசல்ட் இருக்குது, அந்த மாதிரி யாராச்சும் ரிவ்யூஸ் கொடுக்குறீங்களா? பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்? ட்ரை பண்ணும் ப்ரோ. அதெல்லாம் வந்து புல் பேக்லாம் ஒரு நல்ல கான்செப்ட் தான் ப்ரோ. சம்டைம்ஸ் மட்டும் அந்த டைம் ஃப்ரேம்ல மட்டும் கொஞ்சம் எப்பயாவது ஒரு டைம் லாஸ் ஆயிடுது. ஓகே, அப்போ மற்றபடி அந்த 2 மினிட் இல்ல 3 மினிட் எடுத்தோம்னா ஓரளவுக்கு ஒரு கரெக்டான ப்ராஃபிட் வருது. சம்டைம்ஸ் அந்த 1 மினிட் 30 செகண்ட் அந்த மாதிரிலாம் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி நேரத்துல சம்டைம்ஸ் ப்ராஃபிட் வருது, சம்டைம்ஸ் லாஸ் கொடுக்கு. புரியுது. சரி, அப்போது புல் பேக்கில் நீங்கள் 3 விஷயம் எதிர்பார்ப்பீங்க, ப்ராஃபிட் ஆர் லாஸ். இந்த 2 விஷயமும் நடக்கக்கூடியது தான் அந்த லெவலில். அப்போது அதில் நமக்கு தேவையான 3 விஷயம் ஒன்று இருக்குது. ஒன்று லெவல் பிரேக், நீங்கள் ட்ராப் பண்ணக்கூடிய உங்களுக்கான ஹரிசாண்டல் லெவல் வந்து பிரேக் ஆகுறது ஒரு விஷயம் நடக்கும். இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயம் என்ன ப்ரோ சொல்லாமா? இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயம் என்ன? லெவல் பிரேக் ஆனதுக்கப்புறம் ரிஜெக்ஷன். இந்த ரிஜெக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் ட்ரேட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிற விஷயம் இதுக்கு அடுத்து தான் ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் ட்ராப் பண்ணுற லெவலை மார்க்கெட் போய் ரீச் பண்ணிவிட்டு அந்த லெவலுக்கு என்ன ஆகும், ஒரு ரிஜெக்ஷன் கொடுக்குது. ரிஜெக்ஷன் கொடுக்குற ப்ரைஸ் உங்களுக்கான ஆன்சர். அதாவது நீங்கள் அனலைஸ் பண்ண புல் பேக் அப்படிங்கிறது பையர் போய் செல்லர் ப்ரெஷர் என்ட்ரி கொடுக்கக்கூடிய லெவலாக இருக்கலாம், செல்லர் போய் பையர் என்ட்ரி கொடுக்கக்கூடிய லெவலாக இருக்கலாம். அந்த லெவலுக்கு மார்க்கெட் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குதுனாலே உங்களுடைய கான்செப்ட் அனலைஸ் என்ன தான் கரெக்டு தான். இஃப் அந்த ட்ரேட் ப்ராஃபிட் ஆகணும்னா மார்க்கெட்டில் ப்ரைஸ் எப்படி இருக்கணும்? புரியுதா? ஃபர்ஸ்ட் அந்த லெவல் உங்களுக்கு பிரேக் ஆகணும். ரெண்டாவது நீங்கள் அனலைஸ் பண்ண மாதிரி அங்கே ரிஜெக்ஷன் கிடைக்கணும். இஃப் ப்ரைஸ் அங்கே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டுடைய மூவ் என்ன ஆகும், ரிவர்ஸில் இருக்கும். இந்த 3 விஷயம் அங்கே இருந்துச்சுன்னா உங்களுக்கான அந்த ட்ரேட் ப்ராஃபிட் ஆகும். கரெக்டாக? ஸோ இந்த 3 விஷயம் இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ட்ரேட்ஸ் பண்ணலாம், டேரெக்டாக புல் பேக்குக்கே நம்ம போயிடலாம். ஏன்னா ஆல்ரெடி இங்கே இருக்கிறவங்களுக்கு பேசிக்ஸ் தெரியும். அகெயின் நான் பேசிக்ஸ் வந்து ரீகால் பண்ணுறேன். புல் பேக்கில் ஒரு 2 ட்ரேட் என்ட்ரி எடுத்துகிட்டு ப்ராஃபிட் ஆர் லாஸ் அது எப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் இன்றைக்கான பேசிக்ஸ், இன்றைக்கி மண்டே கிளாஸ் செஷன். ஸோ நம்ம ஆரம்பத்துலேருந்து என்னெல்லாம் கற்றுக்கணும், மார்க்கெட்டில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நான் ஒரு ரீகால் பண்ணிடுறேன். இப்போ இங்கே இருக்கிறதுல புல் பேக் ட்ராப் பண்ணுறதுல எனக்கு சந்தேகம் இருக்குதுன்னு சொல்கிறது எத்தனை பேர்? புல் பேக் லெவல் எதில் ஹரிசாண்டல் பண்ணணும், எதனால் அந்த லெவலுக்கு நம்ம ஹரிசாண்டல் பண்ணுறோம், எங்கே போயிட்டு நம்ம அந்த ஹரிசாண்டல் லைன் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல சந்தேகம் இருக்குன்னு சொல்கிறது எத்தனை பேர்? எனிஒன்? சல்மான், ஓகே. என்ன டவுட் இருக்கு ப்ரோ? ப்ரோ கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் கிளியரா எடுத்தா, பிகாஸ் அந்த ஹாரிசாண்டல்லாம் எப்படி டிராப் பண்றது, அதுக்கப்புறமா 1 ஹவர்ல எப்படி அனலைஸ் பண்றது, அதெல்லாம் கொஞ்சம் டவுட் இருக்கு ப்ரோ. அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் எனக்கு ஈஸியா இருக்கும். சரி, ஓகே. இப்போ நான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறேன். டவுட் இருக்குன்னு சொல்லும்போது அதை அப்படியே கேட்டு கிளியர் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? அந்த லைன்லேயே கேட்டு கிளியர் பண்ணிவிடுங்க. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, தெளிவாக போனால் போதும். ஏன்னா இது நல்ல ரிசல்ட் இருக்கக்கூடிய கான்செப்ட். அதிகமான லூசிங் இங்கே நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. சரி, அப்போது மார்க்கெட் வைஸ்க்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்போவுமே ஒரு பேசிக்கான விஷயம் எல்லாருக்குமே நம்ம தெரிஞ்சக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் எதுவுமே கிடையாது. இதுதான் பேசிக், இதுதான் எக்ஸ்ட்ரீம் லெவலான கான்செப்ட் அப்படி இல்லைங்க, எதுவுமே கிடையாது. வி நீட் அ ப்ராஃபிட், அவ்வளோதான். சிம்பிளாக நீங்கள் உங்களுக்குள்ளே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எப்படி சொல்ல, இது கீழ்த்தரமான கான்செப்ட், இது மேல் தரமான கான்செப்ட், இது நடுநிலையான கான்செப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. வி நீட் அ ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட்டுக்கு கரெக்டான ஒரு தியரி வேணும்.
எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போது இந்த இடத்துல செல்லர் வந்து பையர் போயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மார்க்கெட் சைடில் ஒரு தியரி இருக்குது. நம்ம சைடில் நம்மளால் அந்த ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் எஸ், வி ஹேவ் டு. எப்படி அனலைஸ் பண்ணுறோம்? இப்போ இங்கே செல்லர் வந்திருக்கு ப்ரோ. ஸோ இந்த லைனில் நான் ஒரு ஹரிசானல் போடுறேன். ஸோ நான் டேரெக்டாக டூல் எடுத்து யூஸ் பண்ணுறேன். ட்ரா பண்ணுறதை விட டூல் போட்டால் கொஞ்சம் கூட கிளியராக இருக்கும். கொஞ்சம் திக் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ பாருங்க. இப்போது ஒரு பாயிண்ட் இருக்குன்னா என்ன பாயிண்ட் இருக்குது? நீங்களே ஒரு இமேஜின்னு சொல்கிறத விட ஒரு நம்மளே சும்மா பார்க்கும்போதே தெரியுது. என்ன தெரியுது? ஒருத்தங்க எனக்கு மைக் ஆன் பண்ணி நான் இங்கே இருக்கக்கூடிய சினாரியோவை என்னன்னு நானே கேட்குறேன். சாரி, நான் கேட்குறதுக்கு நீங்கள் பதில் கொடுங்க. நான் பதில் சொல்லலை, நீங்களே சொல்லுங்கள். இந்த பாக்ஸுக்குள்ளே எதனால இந்த செல்லர் வந்து இங்கே பையர் என்ட்ரி ஆகியிருக்காங்கன்னு கேட்டால் என்ன பதில் கொடுக்க முடியும்? என்ன பதில் கொடுக்க முடியும்? குயிக்கா. ப்ரீவியஸ்ல செல்லர் வந்து அந்த இடத்துல பையர் வந்து ஓவர் கம் பண்ணிருக்காங்க ப்ரோ. எஸ், அப்போது செல்லர் ப்ரைஸ் ப்ரெஷர் என்ட்ரியான லெவல் இங்கே இருக்குது, ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. பிரேக் பண்ணி பையர் எக்ஸிட் ஆகுது. அப்போ இந்த டைம் லைனில் பையருக்கான ப்ரெஷர் ப்ளஸ் வால்யூம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால் இங்கே ப்ரைஸ் ஒரு பையருக்கான ரியாக்ஷன் கொடுக்கலாம். பட் வரக்கூடிய செல்லர் கேண்டில் பார்த்தா ஸ்ட்ராங் கேண்டில் மாதிரி இருக்கா, வீக் கேண்டில் மாதிரி இருக்குது. இந்த கேண்டில் ரிவர்ஸ் ஆகும்னு சொன்னால் யாராச்சும் நம்புவாங்க? செல்லர் வேல்யூ ஸ்ட்ராங்காக வரான், இங்கேருந்து பையர் என்ட்ரி ஆகிறதுக்கான சான்ஸே இல்லாதது மாதிரி இருக்குது. பட் நான் எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவேன், கரண்ட் டைமில் ரன் ஆகக்கூடிய ப்ரைஸ் ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய டைம்லைன் கூட என்ன ஆகும்? கால்குலேட் பண்ணி தான் ரன் ஆகும். இந்த தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நீங்கள் ஹரிசாண்டல் போடுறீங்க. சிம்பிள். ஒரு ப்ரைஸுடைய ரியாக்ஷன் எங்கேருந்து எங்கே வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒரு மட்டம் பார்க்குற மாதிரி கொத்தனார் கையால் வந்து அவங்க மட்டம் பார்ப்பாங்க இல்லையா, ஸ்கேல் வச்சு, தென் அந்த வாட்டர் லெவல்லாம் வச்சு இங்கேருந்து இங்கே ஒரு லெவல் வைக்கணும், அங்கேருந்து அங்கே ஒரு லெவல் வைக்கணும். ஒரு டூல் யூஸ் பண்ணுறோம்ல, ஈவன் நம்ம எந்த ஒரு சப்ஜெக்ட் எந்த ஒரு ஒர்க் பண்ணாலுமே ஒரு டூல் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த டூல் தான் இந்த மாதிரியான ஹரிசாண்டல், ட்ரெண்ட் லைன், ஃபிபோனாச்சி, சம்திங் லைக் இது எல்லாமே. அது உங்களுக்கான ப்ரைஸை நிர்ணயம் பண்ணாது. இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ட்ரெண்ட் லைனோ ஃபிபோனாச்சியோ இல்லை அதை தாண்டி இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கான ப்ரைஸை அப்சர்வ் பண்ணி சொல்லாது. நீங்கள் ஒரு ப்ரைஸ் அனலைஸில் அந்த டூல்ஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஓகே இங்கேருந்து இங்கே போயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த டூல்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே தவிர அந்த டூல் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும்னு இல்லை. ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ ப்ரைஸ் ஒவ்வொன்றுமே ரெட் கலரில் ஷோ ஆகிறதுக்கும் க்ரீன் கலரில் ஷோ ஆகிறதுக்கும் விஷயங்கள் இருக்குது. ரெட்னா என்ன? ப்ரைஸ் வேல்யூ டிக்ரீஸ் ஆகுறது. க்ரீன்னா என்ன? ப்ரைஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுறது. தென் அகெயின் சொல்கிறேன், நம்ம பை அண்ட் செல்லு நம்ம பேச்சு வழக்கில் நம்ம பேசுகிறதுனால இங்கே பை பண்ணுறவங்களும் செல் பண்ணுறவங்களும் கிடையாது. நம்ம எக்கனாமியில் ட்ரேட் பண்ணுறோம், கரன்சியில் ட்ரேட் பண்ணுறோம், ஃபாரெக்ஸ் கரன்சிஸ். இங்கே யாரும் பை பண்ணுறதும் இல்லை, யாரும் செல் பண்ணுறதும் இல்லை. 100 பேர் பை பண்ணால் இங்கே பையர் கேண்டிலும், 100 பேர் செல் பண்ணால் செல் கேண்டிலும் இங்கே வரப்போகிறது இல்லை. ஒவ்வொரு நாட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பொருளாதார அடிப்படையில் அதோடைய வேல்யூஸ் வந்து இங்கே ரன் ஆகிட்டு இருக்கும். ஒவ்வொரு மினிட்ஸுக்கு 5 நிமிஷம்னா 5 நிமிஷம், 1 மணி நேரம்னா 1 மணி நேரம், அந்தந்த டைமிங்ஸில் ப்ரைஸ் எப்படி ரன் ஆகுதுங்கிறத ஷோ பண்ணுறது இந்த சார்ட்டோட வேலை. ஓகேங்களா? ஓடிசின்னு சொல்லும்போது ஃபண்டமெண்டல் அனலைஸ் படி அவங்களுடைய ஓன் இன்வெஸ்ட்மெண்ட். ஓடிசினால என்ன? ஓவர் த கவுண்டர் பிளாட்ஃபார்முடைய அந்த ஒரு இன்ஸ்டியூட்டோட ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரன் ஆகக்கூடியது. பட் ஃபண்டமெண்டல் இருக்குது, ப்ரைஸ் ஃபண்டமெண்டல் இருக்குது. மேனிபுலேஷன் இருக்கக்கூடிய டைம் லாங் கேண்டில்ஸ் வரும். ப்ரைஸ் பம்ப் அண்ட் ப்ரைஸ் டம்ப்னு சொல்லுவாங்க. ப்ரைஸை ஒரேடியாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறதும் ஒரேடியாக டிக்ரீஸ் பண்ணி விட்டுறதும். அந்த மாதிரி டைமில் மார்க்கெட் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்காது. ஓடிஸில் நீங்கள் பெரிய பெரிய லாங் கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்ப்பீங்க. அதுதான் மேனிபுலேஷன் கேண்டில் ஸ்டிக்ஸ், ப்ரைஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு மார்க்கெட் சார்ட் அவைலபிளாக இருக்காது. இங்கேயும் ஒரு அல்கோரிதம் இருக்குது, இங்கேயும் ஒரு ப்ரைஸுக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் ரன்னிங் இருக்குது, இங்கேயும் லிக்விடிட்டி இருக்குது. ஓகேவா? அகெயின் நான் சொல்கிறேன், ப்ராஃபிட் பண்ணால் எல்லாருமே மார்க்கெட்டை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. லாஸ் பண்ணால் மார்க்கெட் மேனிப்புலேட் பண்ணுது 1001 ரீசன் சொல்லுவோம், இன்க்ளூடிங் மீ. ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துக்கு வந்தாச்சு, ட்ரேட் பண்ணணும்னு வந்தாச்சு, என்ன தான் இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி நிற்க பழகணும். சிம்பிளாக சொல்கிறேன். எனக்கு ரீசெண்டாக என்னுடைய காரில் நான் வாங்கின விஷயத்தையே சொல்கிறேன். போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்க, லைசன்ஸ் இல்லை, ஹெல்மெட் போடல அப்படிங்கிறதுக்காக இனிமேல் நான் வண்டியே ஓட்ட மாட்டேன்னு நம்மளால் சொல்ல முடியாது. வண்டி ஓட்டி தான் ஆகணும். அப்போ அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். லைசன்ஸாக லைசன்ஸு, ஹெல்மெட்டாக ஹெல்மெட், அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஒரேடியாக விட்டுறக்கூடாது. இங்கே யாராச்சும் விடணும்னு மைண்ட் செட்டில் இருக்கீங்களா? ட்ரேடிங் தான் விட்டுலான் இருக்கு அப்படியே யாராச்சும் இருக்கீங்களா? மேனிபுலேஷன் இருக்குது, ஆமாம் இருக்குது. எக்ஸ்ட்ரா கேண்டில்ஸ் இருக்குது, எரர் கேண்டில்ஸ் இருக்குது, ஆமாம் இருக்குது. நானே சொல்கிறேன் இருக்குது. இது இருக்குங்கிறதுனால எனக்கு ட்ரேடிங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாராச்சும் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்களா? இல்லை. முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணணும்.
அவன் என்ன தான் பண்ணுறான். நான் ஒரு ப்ரைஸுக்கான தியரி வச்சுருக்கீங்க, அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ ஒரு ப்ரைஸுக்கான தியரி இருக்குது, இதனால தான் பையர் வரணும், இதனால தான் செல்லர் வரணுங்கிற ஒரு தியரி இருக்குது. நீங்கள் நடந்த விஷயத்தை அனலைஸ் பண்ண போகிறதுல நடந்த விஷயத்தை வச்சு நடக்க போகிற விஷயத்தை அனலைஸ் பண்ண போகிறீங்க, ஃபியூச்சர் கேண்டில் ப்ரெடிக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அது எனக்கு 50-50 இருக்கக்கூடிய விஷயத்த, கேம்பிளிங் மாதிரி காயின் ஃப்ளிப் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு 70% to 80% அக்யூரஸியோட வெளியில் எடுத்துகிட்டு வரீங்க. அவ்வளோதான் விஷயம். நான் சொல்கிறது புரியுதா? எக்ஸாம்பிள், இப்போ இந்த இடத்துல நான் கண்ணை மூடிட்டு செல் பண்ணால் அது செல் போனால் எனக்கு அது ப்ராஃபிட் தான். பட் இந்த இடத்துல செல்லர் ரீச் ஆகிறதுக்காக ஒரு தியரி என்கிட்ட இருக்குது, இதுதான் பாசிபிளான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் வச்சு, இஃப் அது லூஸ் ஆகுது அப்படின்னா ஓகே, இதனால தான் அது லூஸ் ஆகுதுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய செல்ஃபை இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா வரக்கூடிய ப்ராஃபிட் உங்ககிட்ட தக்க வைக்க முடியும். உங்களுடைய ப்ராஃபிட்டை உங்களால் தக்க வச்சுக்க முடியும், இல்லைன்னா கஷ்டம். இது என்னோட சைடில் நான் நார்மலாக சொல்கிறது. இதுதான் பேசிக் வார்த்தைகள். சார்ட்டில் பேசிக்கு, மீடியம், எக்ஸ்பீரியன்ஸ்டு கான்செப்ட் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. வி நீட் அ ப்ராஃபிட் லைக், அவ்வளோதான், எண்ட் ஆஃப் த டே. சரியா? ஸோ பாயிண்ட்ஸை பார்ப்போம். ஒரு ஷார்ட்டில் எப்போவுமே வால்யூம் நல்லா இருக்கணும். ப்ரோ ஒரு நிமிஷம். சொல்லுங்க ப்ரோ. ராஜு ப்ரோ. ப்ரோ இது அன்ஃபார்ம் பண்ணுங்க ப்ரோ ஒரு வாட்டி. புரியல. அந்த ஹாரிசான்டல் லைன் வரைஞ்சிருக்கீங்கல்ல? எஸ். இதுல ஒரு பிரேக் பண்ணிருக்கல ஒரு கேண்டில், அது கீழே ஒரு ரெட் கலர் கேண்டில் இருக்குல்ல, அங்க வரைய கூடாதா? இதுக்கு கீழே இருக்க, இது இங்க சொல்றீங்களா? இல்ல அதோட மேல இதுல சொல்றீங்களா? அங்க நான் அங்கதான் ப்ரோ வரைஞ்சு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். இங்கேயே நம்ம எடுக்கிறோம், இங்கே இருக்குல்ல பிரைஸ். ஆனா அந்த அந்த நான் சொன்ன கேண்டில், அந்த கேண்டில்ல தானே நம்ம இது ஓவர் கம் பண்ணி வந்திருக்கு. இல்ல மேல எது மேல இருக்கோ அதை எடுத்துக்கணுமா? சரி, தெளிவா பார்ப்போம். உங்களுடைய கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. இங்க இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பையர் ரீச் பண்றாங்க, இதான் ஹையஸ்ட். இது 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 எதுவுமே இல்லைன்னு வச்சுப்போம். இங்க இருந்து பார்க்கலாம், இதுதான் ஃபர்ஸ்ட் ஹை. தென் இந்த லெவலுக்கு மேல பையரால இம்ப்ரூவ் பண்ண முடியல. ஒரு நிமிஷம் லைட்டா ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஒரு லெவல் மேல பையரால இம்ப்ரூவ் பண்ண முடியல. டாப்ல இருந்து செல்லர் ப்ரெஷர், டாப்ல இருந்து செல்லருக்கான பிரைஸ் ப்ரெஷர். அகெயின் இங்கேருந்து பையர் இம்ப்ரூவ் ஆகுது. ரீசன் நமக்கு தெரியும், இங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் மேபி பையர் இம்ப்ரூவ் பண்ணலாம். தென் அகெயின் செல்லர் வராங்க, இங்கே இருக்கக்கூடிய சேம் செல்லர் ப்ரெஷர் தான் இங்கே என்ட்ரி ஆகுது. அப்போது மார்க்கெட் இந்த லெவலில் பிரேக் பண்ணுறது நார்மல் தான். இதுதான் ஹையை தான் மார்க்கெட் பிரேக் பண்ணி எக்ஸிட் ஆகுது. ஸோ நமக்கு தேவையான லெவல் இதுதான். ஓகே ஓகே, அவ்வளோதான். ஏன்னா இங்கே ஏன் பையர் வருதுங்கிற கேள்விக்கு நம்மக்கிட்ட பதில் இருக்குது. ஒருவேளை அது செல்லராகவே போயிருந்தாலும் ஓகே, இந்த இடம் எப்படி இருக்கும், நமக்கு கன்சாலிடேட்டாக இருக்கும், வால்யூம் ட்ரேட் எடுக்கிற மாதிரியான ஆப்ஷனில் இருக்கும். இல்லை இங்கே ஒரு ரிஜெக்ஷன், செல்லர் வரான், இங்கே இருக்கக்கூடிய ப்ரைஸ் பையரை பிரேக் பண்ணி எக்ஸிட் ஆயிருக்கு. ஸோ இங்கே பையர் ப்ரெஷர் இன்வால்வ் ஆகுது. தென் டாப்லேருந்து புஷ் பண்ண செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால செல்லர் ரிவர்ஸ் ஆகுது. அப்போ எனக்கு புஷ் செல்லர் என்ட்ரி ஆகிற லெவல் இங்கே தான் இருக்குது, ப்ரைஸ் என்ட்ரி. ஸோ அந்த லெவலில் பிரேக் பண்ணி பையர் போனான்னு சொல்லும்போது இதுதான் பையருக்கான ஸ்ட்ராங் வேல்யூ. அப்போது நெக்ஸ்ட் வரக்கூடிய செல்லர் இதை பிரேக் பண்ணி ஈஸியாக வரலாம். சிம்பிள். ஒரு விஷயம், ஒரு தியரியை தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க. இது ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன், இந்த லெவலில் செல்லர் இருக்காங்க, செல்லர் ப்ரைஸ் ப்ரெஷர் பிரேக் பண்ணி இந்த லெவலில் பையர் வந்து எக்ஸிட் ஆகுது. அப்போ இந்த லைன், இந்த ஒரு டைம் லைனில் பையர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நெக்ஸ்ட் செல்லர் இப்படி கூட வரலாம். ஆனால் இந்த லெவலில் இருக்கக்கூடிய ரியாக்ஷனுக்கு வரக்கூடிய செல்லர் சின்னதாக ஒரு பதில் கொடுத்துட்டு தான் கீழே போகும். விஷயம் புரியுதா? அதே தான். எக்ஸாம்பிள், ஒரு மூவி பார்க்குறோன்னு வச்சுப்போம், சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு மூவி பார்க்குறோன்னு வச்சுப்போம், அது அழகாட்சி சீனாக இருக்கட்டும், ஃபைட்டிங்காக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அவன் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ட்விஸ்ட்டு கொடுப்பான். எக்ஸாம்பிள், லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது ஒரு மியூசிக், ஃபைட் பண்ணும்போது ஒரு மியூசிக், அதை கொடுக்கும்போது உங்கள் மைண்ட் என்ன ஆகும்? படம் பார்க்க போன உட்கார்ந்ததுல இருந்து முடியறது வரைக்கும் ஜடம் மாதிரி உட்கார்ந்துருப்போமா, இல்லை ஒவ்வொரு சீனுக்கும் நம்மளுடைய ரியாக்ஷன்ஸை நம்ம கொடுத்து கொடுத்து நம்மளுடைய ஹார்மோன்ஸை ஃபில் பண்ணி போவோமா? எப்படி போகும்? ரியாக்ஷன் நல்லா இருக்கும். எஸ். அப்போது இது ஸ்டார்டிங், இது எண்டிங்னு வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்லேருந்து நம்ம இப்படியே போக போகிறது இல்லை. துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் நம்ம அப்படியே பிளைண்டாக உட்கார போகிறது இல்லை. பிளைண்டாக உட்காந்தாலும் காது கேட்டால் கூட ஏதாச்சும் ஒரு ஃபீல் வரும். அப்போது நம்ம ஒவ்வொரு டைமுக்கும் நம்மளுடைய ஃபீலை இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி எண்ட் ஆஃப் த டைம் அந்த ஃபில்லிமை நம்ம முடிக்கும்போது ஆரம்பத்தில் இருந்த நிலை உங்ககிட்ட இருக்காது. ஒன்று டோட்டலாக ட்ராப் ஆகிருப்பீங்க, இல்லைன்னா மொத்தமாக ஹைப் ஆகிருப்பீங்க, ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய டைம்லைன், இங்கே கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களில் சேஞ்சஸ் ஏற்படுத்துது. அதே தான் இங்கேயும் ஒரு ரியாக்ஷன் நடந்திருக்கு. இனிமேல் வரக்கூடிய டைம்லைனில் மார்க்கெட் ரியாக்ஷன் கொடுக்காம மூவ் பண்ணாரு. சிம்பிள்.
ஈவன் இது எல்லா கான்செப்ட்டுக்கும் பொருந்தும். இந்த லெவல்ஸுக்கு நீங்கள் உங்களுடைய கான்செப்ட் லெவல் அதுக்கான தியரிஸை ஃபிக்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க. புரிஞ்சுதா? அப்படிதான் நம்ம ட்ரேட் அண்ட் எடுக்கிறோம். இங்கேயுமே செல்லர் அந்த லெவலில் ரீச் பண்ணிட்டு பையர் வரதுக்கான லெவல்ஸ் வந்து அதுதான். இப்போ அகைன் கொஸ்டின் பண்ணுறேனே, இப்போ நீங்களே பதில் சொல்லுங்கள், இங்கே என்ன நடந்திருக்கு? லைட்டா பையரோட ரியாக்ஷன் வந்திருக்கு, அதுக்கப்புறம் செல்லர் பிரஷர் அதிகமாயிருச்சு. தெளிவாக கவனிங்க. லெவல் பிரேக் ஆகுது, பிரேக் அவுட் எடுத்து எக்ஸிட் ஆகல, லெவலை பிரேக் பண்றாங்க, பையருக்கு ரிவர்ஸ் ஆகுது. தென் பையரால கண்டினியூ பண்ண முடியல. இங்க இருந்து செல்லர் பிரைஸ் பிரஷர் ஒன்று, தென் செல்லர் வராங்க, மறுபடியும் கீழே இருந்து பையர் பிரஷர், மறுபடியும் பையர் போறாங்க, பையரால மேலே கண்டினியூ பண்ண முடியல, டாப்ல இருந்து செல்லர் பிரஷர், தென் செல்லர் எக்ஸிட் ஆகுது. இப்போ இந்த லெவல்ல யார் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க? செல்லர். அப்ப என்ன ட்ரேட் நீங்க ஆக்சுவலா பண்ணுவீங்க இந்த லெவல் வரும்போது? மறுபடியும் அந்த லெவல் வரும்போது செல் ட்ரேட். அவ்வளவுதான். இது நான் என்ன சொல்றேன், இங்க வச்சு இங்க எடுக்கணுங்கிறதுக்கு இது ஸ்ட்ராட்டஜி கிடையாது, இது கான்செப்ட். இப்போ நீங்க ஒரு அனலைஸ் எடுத்தீங்கல்ல, ப்ரோ எனக்கு செல்லர் வராங்க, இங்க இருந்து பையர் ப்ரெஷர் ப்ரோ, தென் பையரால இம்ப்ரூவ் பண்ண முடியல, டாப்ல இருந்து செல்லர் ப்ரெஷர் ப்ரோ, தென் அதை பிரேக் பண்ணி எனக்கு செல்லர் எக்ஸிட் ஆயிருக்கு. ஸோ இந்த டைம் லைன்ல செல்லர் வால்யூம் ப்ரெஷர் ஸ்ட்ராங்கா இருக்குங்கிற விஷயத்தை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுது அப்படின்ட்டு நீங்க தான் இப்போ சொன்னீங்க. ஸோ இந்த இடத்துக்கு நீங்க செல் ட்ரேட் பண்ணீங்க, இதுதான் தியரி. இஃப் இது லூஸ் ஆகுதுன்னா அங்க இருக்கக்கூடிய செல்லரோட இங்க யார் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் லூஸ் ஆகும். இந்த ட்ரேட் லாஸ் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல யார் ஸ்ட்ராங் ஆகணும்? பையர் ஸ்ட்ராங் ஆகணும். அப்போ பிரைஸ் வந்து பை சைடுக்கு இம்ப்ரூவ் ஆகும். தென் பையர் போயிட்டு செல்லர் வருதுன்னா இந்த லெவலுக்கு நீங்க ரெக்கவர் பண்ணீங்க. இஃப் இந்த ட்ரேட் லூஸ் ஆகுதுன்னா இங்க நீங்க ரெக்கவர் பண்ணுங்க. அப்போ இதுக்கு இந்த கான்செப்ட் சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா நான் மேஜரா என்ன ப்ரோ தெரிஞ்சுக்கணும்? இப்போ இங்க இருக்கக்கூடிய பிரைஸுக்கான ரியாக்ஷன்ஸ் தியரிஸ் வந்து தெளிவாகவே தெரிஞ்சிடுச்சு. இதை தாண்டி நான் அடிஷனலாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சார்ட்டை பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணணும். எரர் கேண்டில்ஸ் அதிகமாக வருதாங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுப்போம்? கேப் அப் அண்ட் கேப் டவுன், ஹை ப்ரெஷரில் மார்க்கெட்டுடைய வேல்யூஸ் வந்து ரன் ஆகுறது, ஜம்பிங், பையர் கேண்டிலுக்கும் செல்லர் கேண்டிலுக்கும் டக்குன்னு சேம் கேண்டிலே ப்ரெஷர் வைஸில் அதிகமாக இருக்கும், ஃப்ளக்சுவேஷன்ஸ். கரெக்டாக டோஜி கண்டினியூவாக மார்க்கெட்டில் வரக்கூடிய சுச்சுவேஷன்லாம் இருக்குன்னு சொல்லும்போது நம்ம அவாய்ட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா? இதுதான் நார்மல். ஒரு சார்ட்டை நாம் சூஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நார்மல் திங்ஸ், இதை மறந்துடக்கூடாது. தென் நம்ம அடுத்து பண்ணக்கூடிய விஷயம் இது வால்யூம் ப்ரெஷர். ஸோ இந்த கான்செப்ட் நம்ம இந்த வீக்கில் நாளைக்கு நான் கிளியர் பண்ணுறேன். நாளைக்கு வால்யூம் ப்ரெஷர், ப்ரைஸ் செட் இன் கண்டினியூஷன், தென் புல் பேக், இந்த 3 விஷயத்தையும் நாளைக்கு நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்து நம்ம முடிச்சிடுவோம். சரிங்களா? இப்போ இதை நான் ஒன்று ஃபில் பண்ணி முடிச்சிடுறேன். 1 hour போகிறோம், புல் பேக்குக்கான அனலைஸ் எடுக்கிறோம். எப்படி எடுப்பீங்க? வால்யூம் ப்ரெஷர் கான்செப்ட் இல்லை, புல் பேக் எப்படி எடுப்பீங்க? 1 minute ஓகே, சார்ட் சூஸ் பண்ணியாச்சு. ஓவரால் சார்ட் வந்து எனக்கு ஓகே, அனலைஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு, வால்யூம் ப்ரெஷருக்கான வால்யூம்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு 1 hourக்கு நீங்கள் வருவீங்க. 1 hourல மார்க்கெட் ஃபர்ஸ்ட் என்ன ட்ரெண்ட் பேஸ் பண்ணி ரன் ஆகுதுன்னு அனலைஸ் பண்ணுவீங்க. மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்கு ஓவரால்? எப்படி இருக்கு? சொல்லுங்க, ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணுங்கப்பா. ட்ரெண்ட் அனலைஸ் தெரிஞ்சவங்க மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்ன? இப்போ வந்து அப் ட்ரெண்ட். ஓகே, இப்போ வந்து அப் ட்ரெண்ட். மேஜர் வந்து டவுன் ட்ரெண்ட். சரி, அப்போ சிம்பிளாக மைண்டில் ஒரு விஷயத்தை வச்சுக்கோங்க. மார்க்கெட் என்னமோ இப்போதைக்கு நமக்கு அப் ட்ரெண்டு தான், பயங்கரமான அப் ட்ரெண்டுன்னு இருக்கு. தென் ஓவரால்னு சொல்லும்போது ஒரு டவுன் மார்க்கெட், ஒரு செல்லருக்கான டவுன் ட்ரெண்டில் இருந்து தான் மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கு? இப்போ செல்ஃப் இம்ப்ரூவ், ப்ரைஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு. அப்போ நம்மளுடைய கேரக்டர் அனலைஸ் என்ன சொல்லுது இந்த இடத்துல? செல்லருக்கான மெஜாரிட்டி ப்ரீவியஸில் அதிகமாக இருந்திருக்கு, அதை ஓவர் கம் பண்ணி இப்போ பையர் வர்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கு, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வேல்யூஸை கொண்டுட்டு வந்துட்டு இருக்குன்னு வச்சுப்போம். சிம்பிள் அனலைஸ் தான். செல்லருக்கான மெஜாரிட்டி இது வரைக்கும் வந்து பிரேக் எடுத்து மார்க்கெட் மேலே போனால் தான் பையரால் இன்க்ரீஸ் பண்ணப்படும். பையர் அப்போ தான் டிமாண்டுக்கு வருவாங்க. அப்போது இப்போ வரைக்கும் எனக்கு டிமாண்டில் இருக்கிறது செல்லர். அப்போ என்ன நடக்கும்னா, பாயிண்ட்டை மறந்துடக்கூடாது, செல்லருடைய மெஜாரிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்லும்போது அங்கே பையர்ஸ் வருவாங்க. வரக்கூடிய பையர்ஸால் மார்க்கெட்டை பெரிய அளவில் கண்டினியூ பண்ண முடியாது. கண்டினியூ கொடுக்கக்கூடிய அளவுக்கு பையர்கிட்ட ப்ரெஷர் இருக்காது. காரணம் செல்லர் மெஜாரிட்டி வைஸில் அதிகமாக இருக்கிறதுனால.
இங்கே இருக்கக்கூடிய செல்லர் வேல்யூ மெஜாரிட்டியில் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே வரக்கூடிய பையர் ஈஸியாக இந்த செல்லரை என்ன பண்ண முடியாது, ஓவர் கம் பண்ணி மேலே போக முடியாது. ஸோ எங்கெல்லாம் செல்லர் என்ட்ரி ஆகணும் அந்த லெவல்லலாம் செல்லருக்கான ப்ரைஸ் அப்சர்வ் பண்ணி செல்லருடைய ப்ரைஸ், அதாவது டிக்ரீஸ் பண்ணக்கூடிய வேல்யூ ப்ரெஷர் எங்கெல்லாம் நமக்கு கிடைச்சதோ இந்த ஒரு டவுன் ட்ரெண்டில் அதோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி தான் இங்கே யார் இன்க்ரீஸ் ஆகணும், பையர் இன்க்ரீஸ் ஆகணும். டைரெக்டாக பையரால் மேலே போக முடியாது. அப்படி மேலே போகுதுன்னா அதுதான் மேனிப்புலேஷன். எக்ஸாம்பிளுக்கு இங்கே இருக்கு பாரு, இங்கே இருக்கக்கூடிய ரிஜெக்ஷன் லெவல்ஸ் எதுக்கும் ஆன்சர் கொடுக்காம சிம்பிளாக ஒரே ஒரு கேண்டில் மட்டும் கொடுத்து மேலே கொண்டு போயிடுச்சா, இதுதான் ப்ரைஸ் பம்பிங் கேண்டில் ஸ்டிக்ஸ்னு நம்ம சொல்கிறோம். சிம்பிளாக மேலே போயிடும். இது 1 hour சார்ட். ஓகே, சரி. அப்போ நம்ம அனலைஸுக்கு வாங்க. இங்கேருந்து இங்கே வரைக்கும் எனக்கு பையர் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இதில் எப்படி ப்ரைஸ் ஆக்ஷன் கேண்டில்ஸை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? ஒருத்தங்க மைக் ஆன் பண்ணி சொல்லலாம். திடீர்னா ஒரு அப்நார்மல் கேண்டில் வந்து அது பிரைஸ் ஆக்ஷன் கேண்டில். ஓகே. அப்போ இங்கேருந்து எனக்கு பையர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இதில் அப்நார்மல் கேண்டில்ஸ்ங்கிறது என்ன? செல் கேண்டில். அவ்வளோதான். இதில் என்ன சந்தேகம் இருக்குது? அந்த செல்லரை ஹரிசாண்டல் போட்டு ட்ரா பண்ண போகிறீங்க. சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஒர்க் அதுதானே. ஒரு 1 hour சார்ட் எடுத்துகிட்டு அந்த 1 hour சார்ட்டில் மார்க்கெட் என்ன ட்ரெண்ட் வைஸில் இருக்குது, மெஜாரிட்டி என்னன்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் எடுக்கிறீங்க நார்மல். தென் மார்க்கெட்டுடைய மூவிங் வைஸில் மொமெண்டம் பை சைடுக்கு இருக்கா செல் சைடில் இருக்கான்னு பார்க்குறீங்க. இங்கே நமக்கு பை சைடில் இருக்குது கண்டினியூஷன்ஸ் எல்லாமே. அப்போ இந்த பையருடைய கண்டினியூஷனில் இருக்கக்கூடிய அப்நார்மல் திங்க். அப்நார்மல்னா என்ன? ப்ரைஸ் ஆக்ஷன். ப்ரைஸ் ஆக்ஷன் மீன்ஸ் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய ப்ரைஸ். பை சைட்னாலே ப்ரைஸ் இம்ப்ரூவ் தான். இம்ப்ரூவ் ஆகக்கூடிய ப்ரைஸில் இன்வால்வ் ஆகக்கூடிய செல்லர் ப்ரெஷர், டிக்ரீஸ் பண்ணக்கூடிய வேல்யூ இங்கே இருக்குது. எல்லா இடத்துலையும் இருக்குது. வெரி ஈஸியாக இருக்குது. எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ரவுண்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ட்ரேட் பண்ணலாம். பட் ஒரே டைமில் பண்ண முடியுமான்னு கிடையாது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரேடியாக ஹரிசாண்டல் போடாமல் இப்போ கரண்ட் டைம் கேண்டில் ரீச் பண்ண போகிற ப்ரைஸ் ஆக்ஷனில் ட்ரா பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், சிஸ்டத்தை கொஞ்சம் ஜூம் பண்ணுவேன். ஜூம் பண்ணிவிட்டு இது பையர் போனது, இங்கேயும் செல்லர் இருக்காங்க, இங்கேயும் செல்லர் இருக்காங்க. இதை நான் ப்ரைஸ் ஆக்ஷன் வைஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன்? தெளிவாக கவனிங்க. 10 ரூபாயில் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த டாப் லெவல் 10 ரூபாயில் இருந்து சேஞ்ச் ஆகுது. இங்கேயே ப்ரைஸ் ஆக்ஷன் உங்களுக்கு ஆரம்பிச்சிடுது. பட் இப்போது இந்த செல்லர் கேண்டில் என்ன கேண்டில்? கரண்ட். இப்போ இதுதான் ரன் ஆகிட்டு இருக்கு. இவன் மீட் பண்ண போகிற கேண்டில்ஸ்டிக் யார் யார்? வேற எதையும் நீங்கள் பார்க்கக்கூடாது. நான் சொல்கிறத அப்படியே மைண்ட் பண்ணுவேன். இப்போ ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த செல்லர் மீட் பண்ண போகிற ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் எங்கே இருக்குது அதை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போது தெளிவாக கவனிங்க ப்ரோ. இந்த செல்லர் கேண்டில்ங்கிறது 10 ரூபாயிலேருந்து 1 ரூபாய் வரைக்கும் ப்ரைஸை டிக்ரீஸ் பண்ணியிருக்கு. அப்போ இது 1 ரூபாயிலேருந்து 2 ரூபாய் வரைக்கும் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. அப்போ ஒரே டைமிங்கில் பக்கத்து கேண்டில்ஸ்டிக்ஸில் ஒரே டைமிங்கில் அடுத்தடுத்த கேண்டில்ஸில் ப்ரைஸ் ரியாக்ஷன் நடந்த லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ப்ரைஸை டிக்ரீஸ் பண்ணக்கூடிய ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணி அடுத்தடுத்து வரக்கூடிய கேண்டில்ஸ்டிக்ஸில் மூவிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. இது ஒரு காமன் லெவல் ஆச்சா? அப்போது இப்போ வரக்கூடிய செல்லர் கீழே வந்துச்சுன்னா இந்த லெவலில் ரீச் பண்ணணும். இதோட டாப் லெவலில் ரீச் பண்ணணும். 1. தென் ப்ரோ இந்த பையர் கேண்டில் 1 ரூபாயிலிருந்து 5 ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது 5 ரூபாயிலிருந்து 2 ரூபாய்க்கு ப்ரைஸை குறைச்சிருக்கு. அப்படின்னா இங்கே எனக்கு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது. அப்போ இந்த செல்லர் கேண்டில் மேலே போகுதுன்னா இதோட பாட்டம் லெவலில் ரீச் பண்ணணும். அப்போ நான் எப்படி ஹரிசாண்டல் பண்ணுவேன்? இப்போ வரக்கூடிய செல்லர் பாயிண்ட்டை தெளிவாக கவனிக்கணும். அதுக்கப்புறம் மேலே ட்ராப் பண்ணணுமா, கீழே ட்ராப் பண்ணணுமா, வீக்கில் ட்ராப் பண்ணணுமான்னு கேட்கக்கூடாது. அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே நான் சொன்னதில் புரியலைன்னு அர்த்தம். தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போது ரன் ஆகக்கூடிய கேண்டில்ஸ்டிக் மீட் பண்ண போகிற ஏரியா எங்கே, அதுதான் கேள்வி. இப்போது ஒரு ஹரிசாண்டல் லைன் எடுப்பீங்களா? ஹரிசாண்டல் லைன் எடுத்துக்கிறேன். இதை நான் கொஞ்சம் திக் பண்ணிக்கிறேன். ஓகே டன். இப்போது செல்லர் மேலேருந்து கீழே வராங்கன்னா இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் கேண்டில்ஸோட டாப் லெவலில் ரீச் பண்ணணும். ஒருவேளை செல்லர் கீழே வரல ப்ரோ, மேலே போகுது, இந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனோடைய பாட்டம் லெவலில் ரீச் பண்ணணும். இப்போது ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய செல்லர் ரீச் பண்ண வேண்டிய ப்ரைஸ் ஆக்ஷன் கேண்டில்ஸ்டிக் அப்படிங்கிறது இதுதான். நார்மலாக ப்ரைஸ் ஆக்ஷன் கேண்டில்ஸ்டிக் எப்படி ப்ரோ நான் ட்ரா பண்ணுறது? மேலே இப்படி ட்ரா பண்ணிக்கலாம், இதுக்கும் அதே மாதிரி கீழே ட்ரா பண்ணிக்கலாம். இது நீங்கள் நார்மலாக பண்ண வேண்டிய விஷயம். இப்படி தான் நார்மல் ட்ரா போடுவீங்க, இப்படி தான் போடணும். அப்போது இப்போ ஏன் ப்ரோ நம்ம போடல, கீழே ஒரு கேண்டில் மேலே ஒரு கேண்டில் மட்டும் ஏன் போட்டோம் அப்படிங்கிற விஷயத்துக்கு ரீசன் என்னென்னா, இப்போ ரன் ஆகக்கூடிய செல்லில் ரீச் பண்ண போகிற ஏரியா எங்கே? கீழேருந்து மேலே போகிறான்னா மேலே இருக்கக்கூடிய பாட்டம் லெவல். அப்போ மேலே இருக்கக்கூடிய லைன் இப்போ தேவையில்லை, அதை எரேஸ் பண்ணிட்டேன். மேலேருந்து கீழே வருதா,
இந்த டாப் லெவலில் ரீச் பண்ணணும். ஸோ கீழே உள்ள லைனை ரைஸ் பண்ணிட்டேன். சிம்பிளாக புரிஞ்சுதா? அவ்வளோதான். இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயத்த நம்ம மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கணுமா வேண்டாமாங்கிற விஷயத்துக்கு பதில் கண்டுபிடிக்கும். சிம்பிள். இப்போ இந்த ட்ரா பண்ணுறதுல சந்தேகம் இருக்குங்கிறதே எத்தனை பேர்? இப்போ இந்த மாதிரி ட்ரா பண்ணுறதுல எனக்கு சந்தேகம் இருக்குது, ஹரிசாண்டல் லைன் போட்டதுல சந்தேகம் இருக்குன்னு சொல்கிறது எத்தனை பேர்? அந்த மேல ரெட் கலர் கேண்டில் ஒரு கோடு வச்சிருக்கீங்கல்ல, அந்த இடத்துல செல்ல ரொம்ப அதிகமாக வச்சிருக்கீங்களா? இதுக்கு நான் என்ன சொன்னேன்? சரி, இப்போ ராஜு பிரதருடைய கேள்விக்கான பதில் யாராச்சும் கொடுக்க முடியுமா? இந்த இடத்துல இப்போ ராஜு பிரதர் கேட்கக்கூடிய கேள்விக்கான பதில் என்ன? நீங்களே சொல்லுங்க. உள்ள இருக்கிறவங்க மைக் ஆன் பண்ணி. இப்போ ராஜு ப்ரோ கேட்ட கொஸ்டினுக்கு என்னால் பதில் கொடுக்க முடியும்னு சொல்றது உள்ள இருக்கிறது எத்தனை பேர்? அப்படி பதில் கொடுக்கலன்னா நீங்களும் இதே கேள்வியில தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். யாருமே இல்லை ப்ரோ. நான் சொல்லிட்டேன் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ கீழ இருந்து பையர் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க ப்ரோ. ஓகே, கீழ இருந்து பையர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஓகே, மேல வந்து பையர் பிரைஸ் ரிஜெக்ட் ஆகி செல்லர் வராங்க ப்ரோ. ஓகே, டாப்ல பையர் ரிஜெக்ட் ஆகி செல்லர் என்ட்ரி ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ப்ரீவியஸ்ல பையர் வந்து ஒரு 10% இன்க்ரீஸ் ஆயிருந்தானா அதை மைனஸ் பண்ணி ஒரு 3% வந்து டிக்ரீஸ் பண்ணி செல்லர் வந்திருக்காங்க ப்ரோ. அந்த இடத்துல பிரைஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு ப்ரோ. அவ்வளோதான், போதும். சிம்பிள். தெளிவாக சொல்லிட்டீங்க. தெளிவாக சொல்கிறாங்க. இந்த பையருங்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, இந்த பையர் கேண்டில் ஒரு 10% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த செல்லர் இந்த 10ல் எத்தனை பங்கை எடுத்திருக்கு, எத்தனை பங்கு எடுத்துட்டு அடுத்தது மறுபடியும் செல்லரை கொண்டுட்டு வருது? ஒரு 3 பங்கு எடுத்துருக்குன்னு வச்சுக்கோமா. 3 பங்குகள்னு வச்சுக்கோங்க, 3%. இதுதான் உங்களுக்கான ப்ரைஸ் ஆக்ஷன். ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய அந்த பையருக்கான இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வேல்யூவை இது டிக்ரீஸ் பண்ணி வந்திருக்கு. செல்லர் ப்ரெஷரில் வந்திருக்கான். இங்கே நீங்கள் விக் அனலைஸ் பண்ண போகிறதே இல்லை, ப்ரெஷர் அனலைஸே பண்ண போகிறது இல்லை. உங்களுக்கு தேவை ப்ரைஸ் சேஞ்ச் ஆகி வந்தில்ல. ப்ரோஸ் தெளிவாக சொல்லிட்டாங்க, பர்சன்டேஜ் வைஸ்லேயே தெளிவாக இருக்குது. இந்த கேண்டில் 10% ப்ரோ, அதில் 3% அவன் எடுத்துட்டான். அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய 3% ப்ரைஸ் இந்த செல்லர் என்ன பண்ணியிருக்குன்னு அர்த்தம்? என்ன பண்ணியிருக்கு? சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ அந்த சேஞ்ச் ஆன வேல்யூவை நீங்கள் ப்ரைஸ் செக்ஷன் கேண்டில் வைஸில் ட்ரா பண்ணுறீங்க. சிம்பிள். இப்போ சந்தேகம் இருக்கா ராஜு ப்ரோக்கு? ஓகே ப்ரோ. இப்போ முன்னாடி இருக்கிற அந்த ரெட் கலர் கேண்டில் வந்து பையர் வந்து 2% சேஞ்ச் பண்ணிட்டோம்னா அங்கே ஒரு கோடு வந்துருக்கீங்க. இதுவா? ஆமா, முன்னாடி தான். அதே அவ்வளோதான். இது செல்லர் வந்து நினைச்சா சொல்லுங்க. எப்போ ஒரு பையர் வந்து செல்லர் ஓவர் கம் பண்றவங்களோ அங்க மட்டும் தான் வரையணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்போ நமக்கு ஓவர் கம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ப்ரைஸை சேஞ்ச் பண்ணி வந்தாலே போதும் தான். எக்ஸாம்பிள் இங்கேயே பாருங்க. இது 10%, ஒரு 90% இது முழுங்கிடுச்சு. ஸோ அது முழுங்கின லெவல், அதாவது ப்ரைஸ் சேஞ்ச் ஆன லெவல் இப்படி ட்ரா பண்ணுறேன். இது ஒரு 9% இருக்குது இந்த செல்லர். இந்த செல்லர்லேருந்து ஒரு 7% இந்த பையர் எடுத்துருச்சு. இதுவும் ப்ரைஸ் ஆக்ஷன் தான். இதுலேருந்து ஒரு 3% இந்த செல்லர் எடுத்துருச்சு. இதுவும் ப்ரைஸ் ஆக்ஷன் தான். இது ப்ரைஸ் ஆக்ஷன் கேண்டில் கிடையாது, இது ப்ரைஸ் ஆக்ஷன் கேண்டில் ஸ்டிக்கு. எஸ், இது ப்ரைஸ் ஆக்ஷன் கேண்டில் ஸ்டிக் தான். இந்த செல்லர் 10%, இந்த பையர் 10% எடுத்துருச்சு. வேல்யூஸ் இப்படி தான் மூவ் ஆகும். நமக்கு சேஞ்ச் ஆகக்கூடிய லெவல்ஸ் தான் தேவை. இதெல்லாம் நார்மல் கேண்டில் ஸ்டிக்ஸ் தான். 1 2 3 4 இந்த 4மே நார்மல் தான். இதில் ப்ரைஸ் ஆக்ஷன் வைஸில் இருக்குது, ப்ரெஷர் தான் இருக்கும். இது ப்ரைஸ் ஆக்ஷன் கேண்டில் ஸ்டிக். ஏன்னா இந்த பையர் 10%னா இது ஒரு 3%க்கு செல்லர் வந்து பையரோட ப்ரைஸை சேஞ்ச் பண்ணியிருக்கு. சேஞ்ச் ஆன ஏரியாவை ட்ரா பண்ணியிருக்கீங்க. இது செல்லர் ஒரு 5%னா இது ஒரு 1% சேஞ்ச் பண்ணியிருக்கு. சேஞ்ச் பண்ண இடத்த ட்ரா பண்ணுறீங்க. இந்த பையர் 10%னா இது ஒரு 3%க்கு சேஞ்ச் பண்ணியிருக்கு. சேஞ்ச் பண்ண இடத்த ட்ரா பண்ணியிருக்கீங்க. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ ட்ரேடு எப்படிங்கிறத பார்ப்போம். தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் ட்ரா பண்ண லெவல் அப்படிங்கிறது இந்த ஒரு கேண்டில் ஸ்டிக்கை பொறுத்தது. எப்படி ப்ரோ சொல்கிறீங்க? புரியலையே. அகைன் சொல்கிறேன். இந்த கேண்டிலுக்கும் இந்த கேண்டிலுக்கும் நடுவில் ரன் ஆகிட்டு இருக்கிறது இந்த செல்லர். ஒன்று இந்த செல்லர் கீழே இருந்து மேலே போகணும்,
இல்லைன்னா கீழே வரணும், அவ்வளோதான். இதுக்கு அனலைஸ் தேவையில்லை. கேண்டல்ஸ்டிக் ஒன்று மேலே போகும், கீழே வரும், அவ்வளோதான். அப்படி மேலே போனாலும் சரி கீழே வந்தாலும் சரி, இங்கே ப்ரைஸ் ரியாக்ஷன் நடந்த லெவல்ஸை டைரெக்டாக பிரேக் பண்ணி இந்த செல்லரால் கீழேயும் வர முடியாது, மேலேயும் போக முடியாது. சிம்பிள் எக்ஸாம்பிள், இந்த லெவல் இருக்குது. இந்த லெவல் என்ன லெவல்னு ஆக்சுவலாக பாருங்கள். ட்ரா பண்ணுறேன். இங்கே பையரால் இதுக்கு மேலே போக முடியல, டாப்லேருந்து செல்லர் ப்ரெஷர். இதுக்கு கீழே உள்ள விட்டுருவோம், அது நம்ம அப்புறம் ட்ரேட் பண்ணும்போது பார்த்துக்கலாம். இந்த லெவலில் கவனிங்க, செல்லரால் கீழே வர முடியல, கீழேருந்து பையர் ப்ரெஷர். இப்போது இங்கே இருக்கக்கூடிய செல்லர் ப்ரெஷரை பிரேக் பண்ணி இங்கே யார் எக்ஸிட் ஆகுறா? இந்த லைனில் குயிக்கா யார் எக்ஸிட் ஆகுறா? பையர். அப்படின்னா இப்போ மார்க்கெட் இந்த லெவலில் ரீச் பண்ணும்போது இந்த லெவலில் யார் உங்களுக்கு ப்ரெஷர் வைஸில் அதிகமாக இருப்பா? பை ஆர் செல்? எஸ். அப்போ இந்த லெவல் ரீச் ஆகும்போது நீங்கள் பை பண்ண போறீங்க. அதே மாதிரி இங்கே செல்லரை கீழே ட்ராப் ஆக விடாமல் பையர் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. இதை பிரேக் பண்ணி இப்போ செல்லர் எக்ஸிட் ஆகிடுச்சு. அப்போ திருப்பி கீழேருந்து மேலே மார்க்கெட் போய் இந்த லெவலில் ரீச் பண்ணிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த லெவலில் யார் ஆக்டிவாக, யாருக்கான ப்ரெஷர் இருக்கும்? அவ்வளோதான். ஸோ செல் பண்ண போகிறீங்க. நமக்கான ட்ரேடிங் டைம் ஃப்ரேம் 2 மினிட். இது நான் 1 ஹவர்லேயே பண்ணிக்கலாமா அப்படின்னா இல்லை, 1 ஹவரில் இந்த ட்ராயிங்கை போட்டுடுங்க. இப்போ கரண்ட்டில் ரன் ஆகக்கூடிய கேண்டில்ஸ்டிக் எதை ரீச் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு ட்ரா பண்ணிவிடுங்க. தென் 1 மினிட்டுக்கு வாங்க. 1 மினிட்டுக்கு வந்துட்டு நீங்கள் ட்ரா பண்ண கேண்டில்ஸ்டிக்ஸுக்கு ஆல்ரெடி மார்க்கெட் பதில் கொடுத்துருக்கா இல்லையான்னு செக் பண்ணுங்க. இப்போது 2 விதமான ட்ரேட் பண்ண போகிறீங்க. ஒன்று, கீழே வந்துச்சுன்னா இந்த லெவல் ரீச் ஆகும்போது பை பண்ண போகிறீங்க. மேலே போச்சுன்னா இந்த லெவல் ரீச் ஆகும்போது என்ன பண்ண போகிறீங்க? செல் பண்ண போகிறீங்க. அப்போ ஆல்ரெடி இந்த லெவல்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணி ஆன்சர் எடுத்திருக்கான்னு செக் பண்ணணும். கீழே உள்ள லெவலுக்கு மார்க்கெட் இது வரைக்கும் ஏதாச்சும் பிரேக் பண்ணியிருக்கா? எக்ஸிட் ஆனதுலேருந்து கொடுத்துருக்கா? இல்லை. அப்போ இந்த லெவலுக்கு தாராளமாக ட்ரேட் என்ட்ரி பண்ணிக்கலாம். டாப்பில் இருக்கக்கூடிய லெவலுக்கு மார்க்கெட் ஆல்ரெடி ஆன்சர் எடுத்திருக்காங்களா இல்லையா? எஸ். அப்போ அங்கே லெவலுக்கு நம்ம ட்ரேட் பண்ணணுமா வேண்டாமா? பண்ணலாம், கம்மியான அமௌண்ட் டச் பண்ணலாம். அவ்வளோதான். இந்த விஷயத்த மைண்டில் எப்பவுமே வச்சுக்கணும். ட்ரேட் பண்ணலாம், கம்மியான அமௌண்ட்டில் பண்ணணும். ஏன்னா ப்ரைஸ் சென்டின கன்க்ளூஷன் கான்செப்ட்டுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த கான்செப்ட் தெரிஞ்சவங்களுக்கு இந்த லெவலுக்கு இப்போ நம்ம எந்த மாதிரி ட்ரேட் பண்ணணும்னு தெரியும். நான் சொல்லலை, அந்த கான்செப்ட் எனக்கு உள்ள கொண்டுட்டு வரல. பட் அந்த கான்செப்ட் தெரிஞ்சவங்களுக்கு இந்த லெவலில் எப்படி என்ட்ரி போகணும்னு தெரியும். அந்த மாதிரி நம்ம அந்த லெவல் ரீச் ஆகும்போது நம்ம எடுத்துருவோம். ஸோ இப்போ நமக்கான டார்கெட் ஆன்சர் வேணும். செல்லர் வரும்போது ஒரு பையருக்கான ப்ரெஷர் வேணும்னு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது இங்கே இந்த பாயிண்ட் தான். ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனுக்கான டாப் லெவல், அதாவது பையருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர் என்ட்ரி ஆக வேண்டிய லெவல். ஸோ ட்ரா பண்ணிட்டீங்களா? பை சைட் வேல்யூ கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான், சிம்பிள். இவ்வளோ தான் புல் பேக். இப்போ இது லூஸ் ஆகுதுன்னா அது எப்படி ரெக்கவர் பண்ணணும், எந்த மாதிரி நெக்ஸ்ட் ட்ரேடை கொண்டுட்டு போகணும்னு நம்ம அடுத்து பார்ப்போம். விஷயம் இதுதான், கான்செப்ட் இதுதான். இதுதான் தியரி, ஒரு ப்ரைஸ் ரிலேட்டடான தியரி. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறீங்க. அகெயின் சொல்கிறேன், இதை மேபி நீங்கள் நோட் எடுத்தாலும் சரி, இல்லை ரெக்கார்ட் மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணி அப்சர்வ் பண்ணிக்கிட்டாலும் சரி, அகெயின் அண்ட் அகெயின் ப்ராக்டிஸ் பண்ணணும். லைவ் ஆர் டெமோவில் பண்ணுறது தான் ப்ராக்டிஸ்னு இல்லை. ஆக்சுவலாக லைவில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு 1000 ரூபாய் போடுங்க, ஒரு ட்ரேடுக்கு 100 ரூபாய் வச்சோ 70 ரூபாய் வச்சோ ட்ரேட் பண்ணி பழகி பாருங்கள். அவ்வளோதான். அந்த 1000 ரூபாய் உங்களுக்கு ஃபினான்ஷியலுக்கு பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணாது. எக்ஸாம்பிள், மந்த்லி நான் ஒரு 60,000 சம்பாதிக்கிறேன் ப்ரோ, 20,000 சம்பாதிக்கிறேன், ஒரு 1000 ரூபாய் எனக்காக ஒதுக்க முடியும். சாரி, ஒரு 2000 ரூபாய் எனக்காக ஒதுக்க முடியும். நான் ஒதுக்குறதுல 1000 ரூபாய் இந்த ஒரு ட்ரேடிங்கில் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் ப்ரோ. இந்த 1000 ரூபாய் வச்சு கோடிகளில் போடணும்னு சொல்லிட்டு ஆசைப்படாமல் 1000 ரூபாய் உள்ளே வச்சு நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். மேபி அது இம்ப்ரூவ் ஆகுதுன்னா நல்லது தானே, டெவலப்மெண்ட் தானே. மேபி அது டிக்ரீஸ் ஆனாலும், ஒரு வேளை நான் ஒரு ஃபோர்ஸில் ட்ரேட் பண்ணி லாஸ் ஆனாலும் இதுதான் ரீசன் அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த அமௌண்ட் ஓகே, இது நமக்கு பெரிய அளவில் ஃபினான்ஷியல் பிரச்சனை கொண்டுட்டு வராத அளவுக்கு அது இருக்கணும். நான் சொல்கிறது புரியுது. ஈவன் அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி. ஸோ இது மட்டும் ஒன்று கவனமாக பார்த்துக்கோங்க. என்ட்ரிஸ் வந்து இதுதான், கான்செப்ட் இதுதான். இதை நீங்கள் கெயின் பண்ணிக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ கிளாஸில் 18 பேர் இருக்கீங்க, என்ன செய்யணும்னா 17 பேர், என்னையும் சேர்த்துக்கோ 18 பேர். இந்த 18 பேரில் எத்தனை பேர் தான் இந்த ட்ரேடை பண்ணி ப்ராஃபிட்டபிள் இருப்பீங்க? எண்ட் ஆஃப் த டே எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு வீதம்னு ஒன்று இருக்குது. ஒரு கிளாஸ் ரூம்னு ஒரு இன்னொன்று இருக்கா?
அது 60 பசங்க 100 பசங்கன்னு இருக்கும் பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்னா. அதில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க கூடி போனால் 2 பேர் தான் இருக்கும். டாப் ரேங்க் ஹோல்டர்ஸ் வந்து 2 பேர் தான் இருக்கும். அவங்க மற்றவங்க படிக்காமல் இல்லை, ஆனால் அது இயற்கை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நம்ம ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணுறோம், தியரியாக ஃபிக்ஸ் பண்ணுறோம், எழுதி வைக்கிறோம் நோட்டில் அப்படிங்கிறத விட ரியாலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது. கரெக்டாக ஒரு கேங் இருக்குது, 100 பேர், ஒரு 10 பேர் கொண்ட பசங்க குரூப் இருக்குன்னா அந்த 10 பேர் கொண்ட பசங்க குரூப்பில் ஒவ்வொருத்தருடைய ஃபினான்ஷியலும் ஒவ்வொன்று மாதிரி இருக்கும், எல்லாருக்கும் காமனாக இருக்காது. கரெக்டாக ஒவ்வொருத்தன் ஒவ்வொன்று மாதிரி படிச்சுட்டு இருப்பான். ஒருத்தன் 10 பேர் இருக்காங்க, 10 பேரில் எல்லாருமே நல்ல வேலையில் இருப்பானுங்க, நல்ல பொசிஷனில் இருப்பானுங்க. ஏன்னா அது இயற்கை, இயற்கையே நம்மளை அப்படி தான் வச்சுருக்கு. ஓகே 100 பேர் இருக்கிறியா, அதில் 2 பேர் மேலே, 10 பேர் இப்படி, அதில் லாஸ்ட் 5 பேர் அடி வாங்கி அடி. ஏன்னா நம்மளுடைய மைண்ட் செட் அப்படி, கெப்பாசிட்டி அப்படி. அதை தெளிவுபடுத்த வேண்டியதும் தெளிவுபடுத்த வேண்டாததும் 100ல் ஒருத்தனுக்கு எப்படி சொல்ல, 100ல் 10ல் ஒருத்தனாக இருக்கிறதுக்கும் 100ல் 50ல் ஒருத்தனாக இருக்கிறதுக்கும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ என்னோட சைடில் மார்க்கெட்னா என்ன, அதை எப்படி ட்ரேட் பண்ணணும், லூஸ் அண்ட் ப்ராஃபிட், இதனால தாங்கிற விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், அவ்வளோதான். சரி, இப்போ இந்த லெவல் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பிரேக் கொடுக்க போகுது. மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், சின்ன கேப் தான் இப்போ எடுத்துருந்துருக்கலாம். சரி பரவாயில்ல, அடுத்து வரும்போது கூட பார்த்துக்கலாம். பட் உங்களால் ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ண முடியுதா? இங்கே ஒரு ஃபைட்டிங் பண்ணி தான் செல்லர் வரான். அப்போ செல்லர் ஆக்சுவலாக ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும். அப்படி இருந்து நமக்கான ஆன்சர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கரெக்டாக ட்ராப் பண்ணியிருக்கனால 1 செகண்ட் நான் செக் பண்ணிட்டு வரேன். ஏன்னா நம்ம ட்ராப் பண்ணது 1 ஹவரில் நம்ம ஹரிசாண்டல் வைக்கிறோம்னு சொல்லும்போது கொஞ்சம் கீழே மேலே இருந்தால் கூட ட்ரேட் மிஸ் ஆகிடும். ட்ராப் பண்ணிவிட்டேன், 1 மினிட் போகலாம். ஓகே, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு லெவல்லே மார்க்கெட் பிரேக் ஆகிடுச்சு. நான் 2 மினிட்டுக்கு இந்த லெவலில் பை பண்ணிக்கிறேன், கீழே போட்டுக்கிறேன். ஓரளவு மார்ஜின் சேஃப் தானே வச்சு போகிறேன். அனலைஸ் பண்ண வேண்டிய விஷயம் ஃபஸ்ட்டு தெளிவாக கவனிங்க. இந்த லெவல் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஆகிடுச்சு, என்ன ஆயிடுச்சு? அந்த லெவல் ஆல்ரெடி ரீச் ஆகியாச்சு. ரீச் ஆனது மார்க்கெட்டில் உங்களுக்கு தேவை யாரு? உங்களுக்கு தேவை யாரு? அவ்வளோதான், ஒரு பையருக்கான ப்ரெஷர். இந்த ப்ரெஷர் உங்களுக்கு அப்ளை ஆகிடுச்சுன்னு வச்சுப்போம். இப்போ அப்ளை ஆகிடுச்சு கிட்டத்தட்ட. அகைன் 1 ஹவருக்கு போய்ட்டு ட்ராயிங் காட்டுறேன். ஏன்னா 1 ஹவரில் ட்ராப் பண்ணும்போது அகைன் சொல்கிறேன், அந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, சாரி ஹரிசாண்டல் லைன் இருக்குல்ல, அதோட திக்னஸை கம்மி பண்ணிவிட்டு கிளியராக அதோட டாப் லெவலில் வைக்கணும். நான் கொஞ்சம் கீழே வச்சுருந்துருக்கேன், இல்லைனா அந்த லெவலுக்கு நம்ம என்ட்ரி கிடச்சிடும். என்ட்ரி கிடச்சாலும் 2 மினிட் எடுத்திருந்தேன். இப்போ அந்த ட்ரேட் நமக்கு கிட்டத்தட்ட எப்படி தான் இருக்குது, ஒரு மைனஸில் தான் இருக்குது. இந்த லெவலுக்கு நான் இப்போ 2 மினிட் எடுத்திருக்கேன்னா இந்த கேண்டில் புரியல, அகைன் சொல்லுங்க. ஜூம் பண்ணி வைங்க ப்ரோ. இது ஃபுல் ஜூம் தான், அதுவும் ஃபுல் ஜூம்ல தான் இருக்கு. 1 hour அந்த கோட் வரையும் போது சொன்னோம் ப்ரோ. ஓகே சரி, அப்போ இந்த லெவலுக்கு தெளிவாக கவனிங்க. அகைன் சொல்றேன், இதுதான் உங்களுக்கான ஏரியா. செல்லர் வருது, பை பண்ணிட்டீங்க, பையருக்கான ப்ரெஷர் அங்கே இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. அதை பிரேக் பண்ணி இங்கே யார் வந்துட்டாங்க? பிரேக் பண்ணி யார் வந்துட்டாங்க? பிரேக் பண்ணி யார் வந்துட்டாங்க? அப்போ இங்கே நீங்கள் 2 மினிட்டுக்கு ஒரு பை பண்ணியிருந்தீங்க, அந்த பை ட்ரேட் லாஸ் ஆகுதுன்னா அந்த லாஸுக்கான ரீசன் இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியுது. ஸோ பையர் இந்த லெவலில் ரீச் பண்ணும்போது செல்லர் என்ட்ரி ஆகிறதுக்காக நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். இஃப் இந்த ட்ரேட் லூஸ் ஆகுதுன்னு சொல்லும்போது ரெக்கவர் பண்ணுறதுக்காக. ஆக்சுவலாக இந்த ட்ரேட் லூஸ் தான், நம்ம கீழே மார்ஜினில் போட்டு எடுக்கணும்னு சொல்லும்போது ப்ராஃபிட். மற்றபடி நான் இப்போ பண்ண வேண்டியது ஆக்சுவலாக இந்த லெவலுக்கு செல் பண்ணணும். 2 மினிட்டுக்கு இங்கே செல் பண்ணிடுறேன். லெவல் ரீச் ஆகிடுச்சு, நான் என்ட்ரி மிஸ் பண்ணிட்டேன். பட் பரவாயில்ல, வெயிட் பண்ணியே பார்ப்போமே. இப்போது தெளிவாக கவனிங்க, இந்த லெவலுக்கு நீங்கள் செல் பண்ணிட்டீங்க இல்லையா, செல்லர் ப்ரைஸ் ப்ரெஷர் என்ட்ரி ஆகிறதுக்காக ட்ரேட் பண்ணிட்டீங்க. ஃபஸ்ட்டுந்தே சொல்கிறேன், நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டிய ஆக்சுவல் லெவல் இங்கே இருக்குது. அகைன் நான் மறுபடியும் 2 மினிட்டுக்கு செல் பண்ணுறேன். இந்த லெவல்லையே வேண்டாம், இங்கே எடுத்தோம், அதே போதும். இங்கே உங்களுக்கான செல்லர் வரும்போது நீங்கள் எடுக்க வேண்டிய பையர் ப்ரெஷர் இருக்குது. அதை பிரேக் ஆன்சர் கொடுத்துருச்சு. என்ட்ரி நீங்கள் இங்கே எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் இங்கே கிடச்சிருச்சான்னு கேட்டால் எஸ், கண்டிப்பாக கிடச்சிருச்சு. தென் அந்த லெவலை பிரேக் பண்ணி செல்லர் எக்ஸிட் ஆகணும். செல்லர் எக்ஸிட் ஆகுதான்னு கேட்டால் எஸ், எக்ஸிட் ஆகிடுச்சு. அப்படின்னா நெக்ஸ்ட் பையர் போகும்போது இங்கே எக்ஸிட் ஆன செல்லர் ப்ரெஷர் இங்கே என்ட்ரி ஆகணும். அந்த என்ட்ரி உங்களுக்கு இருக்கா இல்லையா? இதானே உங்கள் பாயிண்ட்டு. உங்கள் பாயிண்டில் அந்த செல்லருக்கான ப்ரெஷர் என்ட்ரி இருக்கா இல்லையா? Yes, if you lose here, you can make a recover. ஏன்னா தியரி இருக்கு, ப்ரைஸ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். மேபி இது லூஸ் ஆகுது லூஸ் ஆகல, ரெண்டாவது நான் அகைன் சொல்கிறேன்,
ப்ராஃபிட்டை மட்டும் பார்க்காதீங்க, தெளிவாக கான்செப்டுக்கான தியரியை கவனிங்க. இங்கே பையர் என்ட்ரி ஆகணும் தான் நீங்கள் என்ட்ரி பிளேஸ் பண்ணுறீங்க, பையர் என்ட்ரி ஆகிட்டான். நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 பாயிண்ட் போட்டேன். பிரேக் ஆகுது, ரிஜெக்ஷன் ஆகுது. இஃப் ப்ரைஸ் அங்கே ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா தான் ரிவர்ஸ் ஆகும். ப்ரைஸ் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்கிறது நமக்கு தெரியும். அப்போ ரிஜெக்ஷன் இங்கே இருக்குங்கிறது கம்பல்சரி. ரிஜெக்ஷன் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இங்கே ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பையர் என்ட்ரி கொடுக்குறான், பட் பையர் ஸ்ட்ராங்காக இல்லை, அந்த லெவலில் பிரேக் பண்ணி செல்லர் வரான் அப்படின்னா அந்த லெவலில் செல்லருக்கான ப்ரெஷர் அதிகம்னு அர்த்தம். அந்த ட்ரேட் நான் 2 மினிட்டுக்கு எடுத்த போது 2 மினிட்டுக்கு எனக்கு அந்த ட்ரேட் லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே தியரி இருக்குது, செல்லர் ப்ரெஷர் இருக்குது. ஸோ நான் பையர் போகும்போது இங்கே நான் செல் பண்ணுறேன், எனக்கான ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியில் வந்துடுவேன், அவ்வளோதான். ஸோ ஒரு கான்செப்டில் ஒரு என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா வித்தவுட் லாஸோட வெளியில் வரலாம். ஆனால் சார்ட் நல்லா இருக்கும், அதை மறந்துடக்கூடாது. எண்ட் ஆஃப் த டே ப்ரோ ஃப்ளக்சுவேஷன்ஸ் ப்ரோ அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு, கேண்டில்ஸ்டிக் 10 கேண்டில் பெருசு 10 கேண்டில் சின்னது அப்படி இருந்துச்சு ப்ரோ, நான் ட்ரேட் பண்ணேன் எனக்கு லாஸ் ஆயிடுச்சுனோ, அது ஆன்சரே இல்லை. ஆக்சுவலாக அகெயின் சொல்கிறேன், இதை கண்மூடித்தனமாக நீங்கள் போயிட்டு ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. ப்ரைஸ் அப்சர்வேஷன் வேணும். ப்ரைஸ் இங்கே இருக்குது, இந்த ட்ரேட் பண்ணுறேன், இது லூஸ் ஆகுது அப்படின்னா ப்ரைஸ் எப்படி ரன் ஆகிருக்கு, ப்ராஃபிட் ஆகுது அப்படின்னா ப்ரைஸ் எப்படி ரன் ஆகிருக்குன்னு ஒரு அசம்ஷன் வேணும், தெளிவான அசம்ஷன் வேணும். சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல ஏன் பை பண்ணிங்கன்னு உங்களுக்கு தெரியும், அது லாஸ் ஆச்சு, எதனால லாஸ் ஆச்சுன்னு தெரியும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல செல் பண்ணுறீங்க, ஏன் அந்த செல் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு இப்போ உங்களுக்கு தெரியும், ஏன் அது ப்ராஃபிட் ஆகுதுன்னு தெரியும். தெரியாமல் இருக்கிறவங்க இப்போ எனக்கு மைக் ஆன் பண்ணி கேட்டு கிளியர் பண்ணிக்க முடியுமா? இப்போ இந்த இடத்துல 2 மினிட்டுக்கு எடுத்தீங்க, 1 மினிட்டுக்கு ரிஜெக்ஷன் கொடுத்துருச்சு, அடுத்த 1 மினிட்ல ட்ரேட் லாஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ அந்த ட்ரேட் நெக்ஸ்ட் எப்படி ரெக்கவர் பண்ணணும், அது ப்ராஃபிட் ஆர் லாஸ், அது ரெண்டாவது. தியரி எனக்கு சந்தேகம் இருக்குது ப்ரோ, அந்த ப்ரைஸோட தியரி எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தெரியும். புரியலை, சந்தேகம் இருக்குது, தெளிவாகலை அப்படிங்கிறவங்க எத்தனை பேர்? ப்ரோ அந்த 1 hour சார்ட் மட்டும் காட்டுங்க ப்ரோ ஒரு நிமிஷம். ஓகே ஓகே 1 hour சார்ட் நீங்கள் என்ட்ரி எடுத்தது அதில் வந்து அது இல்லை ப்ரோ, அது கீழே அதேதான் அதை மட்டும் சொல்லுங்க. என்ன சொல்லணும்? ப்ரைஸ் ஆக்ஷன் அந்த ஹரிசாண்டல் லைன் கொடுத்து நம்ம போட்டிருக்கோம்னு சொன்னீங்கல்ல, அதாவது அந்த ரெட் கேண்டலும் அந்த கிரீன் கேண்டலுக்கும் ஹரிசாண்டல் லைன் கொடுத்துருக்கோம்ல. ஆமாம், அதை மட்டும் ஒரு டைம் சொல்லுங்க. ப்ரைஸ் தியரி மாதிரி சொல்லுங்க. ஓகே ஓகே, அதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் கேண்டில்ஸ்டிக் இந்த செல்லர் ஒரு 10% அப்படின்னா அதில் ஒரு 2% இந்த பையர் வந்து என்ன பண்ணிடுச்சு, சேஞ்ச் பண்ணிடுச்சு, ப்ரைஸை சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஸோ சேஞ்ச் பண்ணதோட டாப் லெவலில் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். கரண்ட் டைம் கேண்டில் இங்கே இருந்துச்சு, இதில் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ பையர் மேலே போயிட்டாங்க, இங்கே பையரை மேலே கொண்டுட்டு போக விடாத அளவுக்கு செல்லர் ப்ரெஷர் இருக்குது. பிரேக் பண்ணி பையர் போனதுனால பையருக்கான வால்யூம் ப்ரெஷர் இங்கே அதிகம். ஸோ செல்லர் வரும்போது இந்த லெவலுக்கு நம்ம பை பண்ணோம். இப்போ நம்ம பண்ணது அதுதான். ஓகேவா? ப்ரைஸ் செக்ஷன் என்னாச்சு சுரேஷ் முரேஷ் என்னாச்சு? இப்போ தான் கிளாஸ் வந்தீங்களா, பாதியில் வந்தீங்களா எப்படி? இல்லை ஃபர்ஸ்ட் இருந்து கவனிச்சுட்டு இருந்தேன் ப்ரோ. இப்போ அந்த ப்ரைஸ் செக்ஷன் தான் மேலே காமிச்சிங்கல்ல, ஒரு கிரீன் கேண்டில், அதுக்கப்புறம் ஒரு ரெட் கேண்டில், அதுக்கு அடுத்தது அது எனக்கு புரிஞ்சிருச்சு. ப்ரைஸ் செக்ஷன் எங்க கொடுக்கணும், எங்க ஹரிசாண்டல் லைன் கொடுக்கணும்னு தெரிஞ்சிருச்சு. அதே பாத்தீங்கன்னா இங்க கீழே பாட்டம்ல கேட்டு தெரிஞ்சது எனக்கு தெரியல, அது எப்படி கொடுத்தீங்கன்னு எனக்கு புரியல. அதனால அகைன் சொல்றேன், ஹரிசாண்டல் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு கொடுக்க வேண்டியது எப்படி கொடுக்கணும், இங்க ஒன்று இங்க ஒன்று, இப்படிதான் கொடுக்கணும். இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கான ஹரிசாண்டல். நான் எதனால மேலே பாட்டம்லையும் கீழே டாப்லையும் வச்சேன்னு சொன்னேன், ரீசன் சொன்னேன். எதனால ரீசன் சொன்னேன், எதனால இப்போ நான் வச்ச மாதிரி ஏன் வச்சேன்? கரண்ட் கேண்டில் இங்கே ரன் ஆகிட்டு இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? இந்த கரண்ட் கேண்டில் எந்த ஹரிசாண்டலில் ஃபஸ்ட்டு ரீச் பண்ணுங்கிறதுக்காக தான் நம்ம இப்படி ட்ரா பண்ணோம். ஒன்று மேலேனா இது டச் ஆகும், உடனே இங்கே இது டச் ஆகாமல் இங்கே போக முடியுமா? முடியாது. ஸோ அதை எரேஸ் பண்ணிட்டேன். கீழேனா ஃபஸ்ட்டு இது டச் ஆகணும், அதுக்கப்புறம் தானே அடுத்த ஹரிசாண்டல் டச் ஆகும். ஸோ கீழே இருக்கிறத எரேஸ் பண்ணிட்டேன். புரிஞ்சுதா? ஓகே ப்ரோ. ஓகே, ஏதோ நிறைய விஷயம் மறந்த மாதிரி இருக்கு. என்னாச்சு, கிளாஸ் கொஞ்ச நாள் வரலையா? ஆமா ப்ரோ, கரெக்டாக தூக்கணும். இப்போ ஒரு 2 வீக்ஸாக தான் பார்த்துட்டு இருக்கிறேன். சரி ஓகே, இப்போ இடையில தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேனே, அதனால. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமா ஆமா. சரி, இப்போதான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு அதனால பார்த்துட்டு இருக்கிறேன். ஓகே ப்ரோ, ஓகே. இல்லை, இந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் இது நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுவேன், பாருங்கள், மேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஓகே. சரி, இப்போ அகைன் பாருங்கள், இந்த ப்ரைஸ் ஆக்ஷனோட பாட்டம் லெவலில் இப்படி ட்ரா பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணணும்,
இந்த ப்ரைஸ் செக்ஷனுடைய பாட்டம் லெவலை தாண்டி ப்ரைஸிங் என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சு? ட்ராப் ஆயிடுச்சு. அகைன் இந்த லெவலில் ரீச் பண்ணும்போது என்ன ட்ரேட் பண்ண போறீங்க? செல் ட்ரேட். அவ்வளோதான்ப்பா ப்ரைஸ் செக்ஷன். இதே விஷயம் கீழே இருந்து மேலே போதா, இந்த லெவலுக்கு ட்ராப் பாயிண்ட் ட்ரேட் அண்ட் எடுக்க போறீங்க. இதுக்கு ஆன்சர் கொடுத்ததுக்கப்புறம் ஹரிசாண்டல் இங்கே போடுவீங்க. மார்க்கெட் மேலே போயிடும். மேலே போயிட்டு கீழே வருதுன்னு சொல்லும்போது டாப் லெவலுக்கு பை பண்ண போறீங்க. அவ்வளோதான், வேறு இதில் எதுவுமே இல்லையே புல் பேக்கில். இது தியரிஸ் நான் தெளிவாக சொல்லிட்டேன். எப்படி வந்தால் எப்படி ட்ரேட் பண்ணணும், எப்படி பண்ண அவாய்ட் பண்ணணுங்கிற விஷயம் இப்போ உங்களுக்கு தெரியும். இதை ஃபாலோ பண்ணால் மட்டும். இஃப் எனக்கு இதில் டவுட் இருக்குன்னு சொல்கிறவங்க, ஐ திங்க் நான் இதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? வீடியோவும் எடுத்துட்டேன். மேக்ஸிமம் இன்னைக்கு அப்லோட் பண்ணிவிடுவேன். அகெயின் ஒன்ஸ் கூட நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணி கூட அந்தந்த டைமிங்ஸில் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனிச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. நான் அகெயின் சொல்கிறேன், எழுதி தான் வைக்கணும்னு இல்லை. ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு நீங்களே உங்களுக்கு ஒரு தடவை சொல்லிக்கோங்க. இப்போ நான் பேசுகிறேன்ல ஸ்க்ரீனை பார்த்து, இதே மாதிரி நீங்களே ஒரு விஷயத்த பேசி ரெக்கார்ட் பண்ணி வைங்க. இல்லை ப்ரோ நான் வந்து ட்ரேடிங் வந்து சும்மா தான் பார்க்குறேன் அப்படின்னா உங்களுக்கு இது செட் ஆகாது. ஓப்பனாகவே சொல்லிட்டுறேன் ப்ரோ. ஏன்னா இது வந்து எப்படி சொல்ல, இது ஒவ்வொரு நாளும் யுத்த காலத்துக்கு போயிட்டு வர மாதிரி இருக்குது. வாழ்வா சாவான்னு இருக்குது. உண்மையை சொல்ல போனால் ஒவ்வொரு நாளும் அந்த ட்ரேடிங்கில் அந்த மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி இன்றைக்கி இத்தனை % எடுக்கணும்னு சொல்லிட்டு உட்காரும்போது அது வாழ்வா சாவாங்கிற போராட்டம் தான் ஆக்சுவலாக. எனக்கு மேபி உங்களுக்கு எப்படின்னு தெரில. ஓகேவா? எல்லாரையும் ஒரே விஷயத்தில் சேர்க்கக்கூடாது. ஸோ அந்த ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறத விட இதுதான் நமக்கு, இதில் தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம்னு சொல்லும்போது இதுக்கான அட்டென்ஷன் நம்ம கொடுக்குறது நல்லது தானே? இல்லை நான் கற்றுக்கிறது எதை கற்றுக்க போகிறீங்க? கான்செப்ட் கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது நான் சொல்லி தந்தேன்ல, இது புரியலை, அடுத்த கிளாஸில் புரியும், அடுத்த கிளாஸ்லேயும் புரியல, அதுக்கு அடுத்த கிளாஸில் புரியும். மொத்தத்தில் இது ஒரு வாரம் 2 வாரத்தில் புரிஞ்சிடும். கற்றுப்பீங்க, படிச்சிருவீங்க, எப்படி பார்த்தாலும் படிச்சிருவீங்க. அப்போ இன்னும் கற்றுக்கணும்னா என்ன கற்றுக்கணும்? அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? கரெக்டாக? காட்டுக்குள்ளே போங்க, பொந்துக்குள்ளே பாம்பு இருக்கும், கையை விடுங்க, பிடிங்க, தூக்குங்கன்னு ஈஸியாக சொல்லிடலாம். பட் அது எப்படி அப்ளை பண்ணுறது? அந்த ஒரு பயம், பதட்டம் எல்லாத்தையும் தாண்டி வரணும்ல. ஒரு ஃபோக்கஸ் வேணும்ல. ஒரு 10 தடவை போய் பிடிச்சாச்சுன்னா 11ஆவது தடவை இந்த அப்படின்னு தூக்கிடலாம். புதுசாக பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்பா பிடிச்சிட்டா இருப்பா, அப்படி தானே தோணும். ஸோ கற்றுக்கிறது ஈஸி. நான் அகெயின் சொல்கிறேன், கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. புக் ரீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதை அப்ளை பண்ணுறதுல கொஞ்சம் இருக்கக்கூடிய கோளாறுகளை நம்ம சரி பண்ணிக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோளாறு இருக்கும். கரெக்டாக? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மிஸ்டேக் பண்ணுவோம், ஒவ்வொரு தப்பு பண்ணுவோம். அதை நாம தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சரி பண்ணிக்கணும். வேறு யாரும் வரப்போகிறது இல்லை. சரி, இப்போ இந்த லெவலுக்கு நம்ம என்ன ட்ரேட் பண்ண போகிறோம்? 2 மினிட்டுக்கு செல் பண்ண போகிறோம். கரெக்டாக? வெயிட் பண்ணுவோம். லெவல் ரீச் ஆகும்போது ட்ரேட் எடுத்துகிட்டு ப்ராஃபிட் ஆர் லாஸ் அனலைஸ் பண்ணிடலாம். ஓகே, டன். 2 மினிட் எனக்கான என்ட்ரி எடுத்துட்டேன். அகைன் தெளிவாக கவனிங்க, இந்த லெவலில் உங்களுக்கு யாருக்கான ப்ரெஷர் வேணும்? யாருக்கான? எஸ், ஃபஸ்ட் அது இருக்கான்னு பார்க்கணும். லெவல் ரீச் ஆயிடுச்சு, ஓகே ஃபஸ்ட்டு. தென் ரிஜெக்ஷன் இருக்கா? பையர் ஸ்ட்ராங்காக தான் வராங்க. கீழே இருந்து பையர் பயங்கர ஸ்ட்ராங். அப்படி ஸ்ட்ராங்காக வரும்போது நான் செல்லருக்கான ஒரு ட்ரேட் போகிறேன்னா இங்கே செல்லருக்கான ப்ரீசென்ட் இருக்கா இல்லையாங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பதில் வேணும். தெளிவாக பார்ப்போம். இதுதானே நமக்கான லெவல். ஏதாச்சும் ஐடியா கிடைக்குதா? உங்கள் லெவலில் செல்லர் என்ட்ரி ஆகுறாங்களா இல்லையா? ஆகுதா இல்லையா? கேட்கல. எஸ், இஃப் அந்த செல்லர் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இந்த ப்ரைஸ் என்ன ஆகும்? ரிவர்ஸ் ஆகும். ஸ்ட்ராங்காக இல்லை ப்ரோ, எனக்கு இந்த லெவலில் வந்து பையர் தான் ப்ரெஷர் வச்சு அடுத்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பட் நமக்கு இங்கே எடுத்ததில் ரிஜெக்ஷன் இருக்குது, செல்லர் ப்ரெஷர் என்ட்ரி இருக்குது அப்படின்னா எப்படி நெக்ஸ்ட் ட்ரேடை எடுத்து ரெக்கவர் பண்ணுவீங்க? பையர் ஸ்ட்ராங்காக போனதுக்கப்புறம் செல்லர் வருவாங்க, இங்கேருந்து பையர் ப்ரெஷரில் ட்ரேட் பண்ணுறோம். பட் இன்னும் இந்த கேண்டில்ஸ்டிக் முடியலை, வெயிட் பண்ணலாம், உங்களுக்கான ரிஜெக்ஷன் கிடைக்குதுன்னு பார்ப்போம். இப்போ சொல்லுங்கள், இது எத்தனை பேர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை? தெளிவாக பாருங்கள், கீழே வந்து 3 பையர் போகுது, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கப்புறம் செல்லர் வரணுங்கிறதுக்கு அனலைஸ் இருக்குது நம்மக்கிட்ட, லாங் டைம் அனலைஸ் இருக்குது. இப்போ ஷார்ட் டேர்ம்லேயே இங்கே வால்யூம் ப்ரெஷர் கான்செப்ட் இருக்குது. வேறு என்ன வேணும்? மார்ஜின்ல எடுத்துருக்கோம். வால்யூம் ப்ரெஷர் கான்செப்ட் இருந்தாலும் அது ஒரு மர்பூஸா தான முடிஞ்சிருக்குன்றது. அந்த ஒரு செல்லர் கேண்டில் இது. ஆமாம், இது சாரி, இது நான் கவனிக்கவே இல்லை. இது நான் கவனிக்கல, பார்த்துக்கலாம். மொத்தத்தில் இங்கே ப்ரைஸ் ஏன் ரியாக்ஷன் கொடுக்கணுங்கிறதுக்கு இப்போ ஓவரால் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா?
இதுலேயே இப்போ மார்ஜினில் எடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோ, கரெக்டாக இந்த லெவலில் டேப் எடுத்திங்கன்னா ட்ரேட் உங்களுக்கு என்னாச்சு, இப்போது லாஸ் ஆச்சு. எப்படி ரெக்கவர் பண்ணுவீங்க? செல்லர் வரணும், இங்கேருந்து பை பண்ண போகிறீங்க கரெக்டாக. அந்த பை ஆல்ரெடி இங்கேருந்து எடுத்துருச்சு. அதனால தான் செல்லர் இது வரைக்கும் வந்து கீழே பையர் புஷ் ஆகிருக்கான். ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கான லைனில் கொஞ்சம் மர்பூஸ் இருக்குன்னு சொல்லும்போது இப்போ ப்ரோ கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மர்பூஸ் இருக்குன்னு சொல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா மர்பூஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன், ப்ரைஸ்லெஸ் வால்யூம் ப்ரெஷர் அங்கே அதிகமாக இருக்கும். ப்ரைஸுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் பெரிய லெவலில் இருக்கிறது. பைபாஸ் கேண்டில்ஸ்டிக் மாதிரி ஒரு நியூட்ரல் கேண்டில். இதை பெரிய கன்ஃபர்மேஷன் எடுக்க வேண்டாம். நான் 1 minute கன்ஃபர்மேஷன்ஸே பார்க்கல, ஆக்சுவலாக எல்லாமே 1 hourல தான் பார்த்துருக்கேன். தென் ரெக்கவர் ட்ரேட் பண்ணும்போது ப்ரோ பையர் போயிடுச்சு, செல்லர் வந்து ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபைட்டிங் கேண்டில்ஸ் இருக்கும்போது நெக்ஸ்ட் செல்லர் வந்து பை பண்ணக்கூடாது. செல்லர் குயிக்காக எக்ஸிட் ஆகிடும். ஏன்னா ஃபைட் பண்ணி செல்லர் ப்ரெஷரை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. இந்த கேண்டில்ஸ்டிக் கொஞ்சம் இந்த லெவலில் க்ளோஸ் வைக்கணும். பையர் உங்களுக்கு தெரியணும், பையர் இந்த லெவல்லேருந்து பிரேக் ஆகி எக்ஸிட் ஆகிடுச்சு அப்படிங்கிற வியூ பாயிண்ட் கிடைக்கும் போது இங்கே பையர் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ செல்லர் வரும்போது பை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் ட்ரேட் பண்ணணும். ரொம்ப ஃபைட் பண்ணுறோம் அப்புறம் டோஜி ஸ்ட்ரக்சர் மாதிரி மார்க்கெட் ரன்னிங் கொடுக்குது ட்ரேட் பண்ணலாமா, இன்னும் எடுக்கக்கூடாது. புரிஞ்சுதா?